श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஸ்மத்குருபரம்பராயே நமஹ. இது வரையும் பாஸ்கர வேதாந்திகளுடைய பேதாபேதவாதம், யாதவ பிரகாஷருடைய பேதாபேதவாதம், இந்த ரெண்டு வாதங்களும் சரியில்லை. ஜீவன் விஷயத்துல சரியில்லை. அது உபாதியோ அல்லது இவா சொல்றது பாரமார்த்திகமான ஜீவனை ஒத்துந்தா கூட அபேதமும் சுவாபாவிகம், பேதமும் சுவாபாவிகம் சொன்னாக்கா இவனுடைய தோஷங்கள்லாம் பிரம்மத்துக்கே வந்துடும் அப்படின்லாம் சொல்லி பதில் சாதிச்சுட்டேன். இனி இவா இருக்காளே சாங்கராருடைய பட்சத்தை கண்டனம் பண்ணணும், அத்வைதிகளுடைய பட்சத்தை கண்டனம் பண்ணணும். அத்வைதிகள் அவ என்ன பண்றான்னாக்கா சில விஷயங்களை அனுமானத்தினாலையும் ஸ்ருதிகளினாலையும் அவ காமிக்கிறார். அனுமானம் ஸ்ருதி ரெண்டுமே அவளுக்கு அனுகூலமா இருக்குன்னு அவ சொல்ற. அதை இப்ப கண்டனம் பண்ண போற சுவாமி. ஏன் அவ சித்தாந்தம் என்னன்னாக்கா கிட்டத்தட்ட அவளை கொண்டுதான் பாஸ்கர வேதாந்தி சங்கராச்சாரியருக்கு முன்னாடி வந்தவர். சங்கராச்சாரியருக்கு அப்புறம் வந்தவர் தான் யாதவ பிரகாசர் எம்பெருமானாருடைய காலம். இந்த ரெண்டு பட்சத்தை கண்டனம் பண்ணாலே யாதவ சங்கராச்சாரியுடைய பட்சமும் கண்டனம் பண்ண மாதிரி யாருது. ஆனால் அத்வைதிகளை கண்டனம் பண்றதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னாக்கா பாஸ்கர வேதாந்திகள் இப்பொழுது இல்லை, அது மாதிரி யாதவ பிரகாஷால் பட்சமும் இப்ப கிடையாது. அதனால ஆனா அத்வைதிகள் மாத்திரம் இன்ன வரையும் சாதிச்சுட்டு இருக்கா. அவ சொல்றதுதான் சரின்னு அரியன ஒரு மாசம் 2 மாசம் முன்னாடி இந்த விசாரம் ஏதோ ஒண்ணு வந்தது ஜீவன் விஷயமா. ஒரு அத்வைதிக்கே கேட்டேன், இதெல்லாம் எங்க சுவாமி சொல்ல முடியும் அப்படின்ட்டு போயிட்டு, பெரிய பண்டிதர் அவர், இதெல்லாம் தமிழும் தெரியும் அவருக்கு, இதெல்லாம் எங்க சொல்ல முடியும், இது எங்க சித்தாந்தம் அப்படிதான் சொல்லிட்டு போயிடுறோம் அப்படின்ட்டு போயிட்டே அவர். அதனால இவளுடைய பட்சம் இன்னிப்பிருந்து அவ சாதிக்கிறாளே தவிர்த்து அது சரியானது அல்ல அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த பட்சத்தை ஆரம்பிக்கிறார். அதுலயும் பிரம்மான்னு ஒண்ணு இருக்குது, அது நிர்விசேஷம், அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நிற்கலம், நிச்சயம், சாந்தம், நிரவத்தியம், நிரஞ்சனம், நிர்குணம் பிரம்ம, இந்த மாதிரி ஸ்ருதிகள் எல்லாம் கொண்டு அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் லோகத்துல பிரம்மம் சகுணமாதான் நமக்கு தெரியுது. அதெல்லாம் என்ன காரணம்? அவித்யை தான். அவித்யினால இந்த பிரம்மமானது பலவாக தெரிகிறது. பல குணங்களை உடைத்ததாக உள்ளது, பல சக்திகளை உடைத்ததாக உள்ளது, அதே மாதிரி பல ஜீவன்களாக தோன்றது. அதனால அவித்யோட கூடின பிரம்மத்துக்கு ஜீவன்னு பேரு. அவித்யா கல்பிதம், அதனால அது பிரம்மம் தான். ஏன்னா அவ பிரம்ம அஜ்ஞானவாதிகள், விவர்த்தவாதிகள் அப்படின்னு சொல்றான். அதுல பிரம்மமானது அவித்யினால பாதிக்கப்பட்டிருக்கு, அவித்யினால அது சூழப்பட்டிருக்கு. ஆகையினால அந்த அவித்யா சேர்ந்த பிரம்மமானது ஜீவன். அது பல ஜீவன்களா இருக்கு. ஆனால் உண்மையிலேயே ஒரே ஒரு ஜீவன் தான், அது பிரம்மன் தான். ஆனால் பல ஜீவன்களா நமக்கு தெரியுது. அதனால அவன் என்ன சொல்றான்னாக்கா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சரீரங்கள், அதுல இருக்கக்கூடிய ஜீவன் ஒத்தம்தான். பகுஷரீர ஏகாத்மவாதிகள் இவா பல சரீரங்கள், ஆனால் ஒரே ஒரு ஜீவன், அந்த ஜீவனும் பிரம்மன் தான். அது அவித்யா கல்பிதமானது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அப்ப எல்லா சரீரத்திலையும் ஒரே ஜீவன் தானே இருக்கு. அப்படியானாக்கா அவன் அனுபவிக்கிற சுகதுக்கம் நான் அனுபவிக்கணும், நான் அனுபவிக்கிற சுகதுக்கத்தை அவன் அனுபவிக்கணும், அப்படியே தெரிய மாட்டேன்றது, பரஸ்பரம் தெரியலையே அப்படின்னு கேட்டாக்கா அந்த அவித்யைக்கு ஆச்சரியமான சக்தி இருக்கு. அந்த சக்தியானது ஒருத்தர் கஷ்டத்தை இன்னொருத்தர் தெரிஞ்சுக்காத மாதிரி பண்ணிவிடுறது. அது சுகதுக்கங்கள்லாம் இன்னொருத்தர் அனுபவிக்கிறத இன்னொருத்தர் அனுபவிக்கல.
காரணம் இதுக்கு காரணம் என்னன்னா அவித்யினுடைய விசித்திரமான சக்தி அது. அதனாலதான் நான் ரெண்டு பேருமே ஒரே மாதிரிதான், ஒரே மாதிரிதான். ஆனாலும் கூட தெரியல, நமக்கு தெரியல. ஏன்னா அவித்யானது அப்படி இது பண்ணிடுறது. பொதுவா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா, நமக்கெல்லாம் ஏன் போட்டி வருது? ஒரு சாத்விகனா இருக்கிறவன் எதை பார்த்தாலும் சரி. அந்த காலத்துல என்எஸ்ஆர் சுவாமியினுடைய திருத்தோப்பனா பரம சாத்விகம். என்எஸ்ஆர் சுவாமிய சாத்விகர்னு சொல்லுவா. சுவாமி சாட்சியார் என்ன சாத்விகான்னு சொல்றா. எங்க அண்ணாவுடைய சாத்விக புத்திய பார்க்கச்சு அரியெல்லாம் எங்க ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஏழை. அவர் உத்தியோகத்துக்கு அப்ளை பண்ணிருந்தார். அப்பெல்லாம் இது மாதிரி எல்லாம் கிடையாது, ஆதார் கார்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போய் கேட்டாக்கா நாளைக்கு தரம் உனக்கு உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படிலாம் சுலபமா கிடைச்சது உத்தியோகம் தேவஸ்தானத்துல எல்லாம். இவர் என்ன பண்ண, போய் கேட்டிருக்க, நாளைக்கு வாங்க உங்களுக்கு தந்துடுறோம் உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டா. பெரிய பண்டிதர். அடுத்த நாள் இவர் போனார். போய் கேட்டாக்கா உத்தியோகம் கொடுத்துட்டமே அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா இவரை பேரை சொல்லி இன்னொருத்தர் வாங்கி போயிட்டார். இவர் அப்படியா சரி அப்படின்னு வந்துட்டார். சுவாமியே எனக்கு சாட்சியிருக்கிறது. அதன் பிறகு என்ன எடுத்துன்னா, யார் அந்த உத்தியோகத்தை வாங்கிட்டாரோ அவர் அண்ணா அண்ணா க்ஷமிக்கணும், குடும்பம் கஷ்டப்படுறதுன்னுட்டு நான் தான் உங்க உத்தியோகத்தை உங்க பேர் சொல்லி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். சுவாமி உடனே என்னதான் மாசாச்சார், என்னடா அது க்ஷமிக்கணும்ன்ற, நீ வாங்கிட்டானா நான் வாங்கிட்டா என்ன, நம்ம எல்லாம் ஒண்ணுதானே அண்ணா அது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கடைசி வரையும் தான் அவர் கவலையே பண்ணல அதை பத்தி. எல்லாருக்கும் இந்த சாத்விக குணம் வருமா? ஏதாவது சின்ன விஷயம் வந்தா கூட கொண்டு போயிடுறோம். ஆனால் இத மாதிரி இருந்தது அது. ஆக யாருக்கு தத்துவ ஞானம் இருக்கோ அவன் என்ன பண்றான்னாக்க, போட்டி பொறாமை எதுவுமே இல்லாம எல்லாருமே வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு இருக்கா. யாதம் ஊரே யாவரும் கேள்விட்டு. ஆனால் இந்த மாதிரி அஜ்ஞானத்தினால பிடிக்கப்பட்டவா அவன்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்க, ஒருத்தருடைய சுகதுக்கத்தை இன்னொருத்தர் அறிவதில்லை. அதனாலதான் போட்டா போட்டி நடக்கிறது, சண்டை வர்றது, பொறாமைகள், கோபதாபங்கள் எல்லாம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் அவித்யை தான். அதே ஞானம் வச்சுக்கோங்க, அவளுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, எல்லாம் ஒருத்தர் தான் அப்படின்னு தோணிடும். இதுதான் ஜீவன் முக்தி அப்படின்னு அவ சொல்ற. அதெல்லாம் கண்டனம் பண்ண போற பிற்பாடு. இங்க ஸ்ருதியே ஒரு வாக்கியம் சொல்றது, ஏகோ தேவா சர்வபூதேஷு கூடஹா அப்படின்லாம் இருக்கு. ஒருத்தர் தான் தேவன், அனைத்து சரீரங்கள்லயும் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. அதனால பரமாத்மா தான் அனைத்து சரீரங்கள்லயும் உள்ள பூந்துட்டு இருக்கான். அவன் தான் இருக்கான், அவன் தான் ஜீவன். மற்றபடி தனியா ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி விஷ்ணு புராணத்துல சோகம் சஜத்வம் சச்ச சர்வமே தத்து அப்படின்னுட்டு விஷ்ணு புராண ஸ்லோகங்களை எடுத்து எம்பெருமானார் மகாபூர்வபக்ஷத்திலையும் ஸ்ரீபாஷ்யத்துல ஜிக்ஞாசாதிகரணத்துல மகாபூர்வபக்ஷம் மகா சித்தாந்தம் அது எல்லாத்தையும் மகாபூர்வபக்ஷத்துல அத்வைதிகள் இந்த ஸ்லோகங்கள்லாம் காமிச்சு ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு சமாதானம் சித்தாந்தத்துல சுவாமி சாதிக்கிறார் எம்பெருமானார். அந்த மாதிரி இருக்குது. அதனால ஏகோ தேவகா அப்படின்னு சொன்னோம். சோகம் சச்சத்வம் சக அகம் சச்சத்வம், அவன் நான், நீதான் அவன், அப்ப நாம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு இருக்குது. இத மாதிரி ஸ்ருதிகள்லாம் ஸ்மிருதிகள்லாம் இத மாதிரி ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுத்து. ஒரே ஒரு ஆத்மாதான், அவன் பரமாத்மாதான், அவனே அனைத்து சரீரங்கள்லயும் இருக்கான் அப்படின்னு அவ சொல்றான். அது மட்டும் இல்ல, அவ என்ன பண்றான்னாக்கா, இப்ப இது ஸ்ருதி வச்சுட்டு சொன்னா அனுமானங்கள்லாம் அவ சொல்ற. என்ன அனுமானம் அப்படின்னாக்கா, இதோ இங்க பாக்குறமே அனைத்து சரீரங்கள், லோகத்துல நிறைய சரீரங்களை பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை உடம்பு, ஒவ்வொருத்தருக்கும் விலட்சணமான சரீரங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்.
அது அத்தனையும் நான் தான், அனைத்துக்கும் நான் தான் ஆத்மாவா இருக்கேன். ஏன் தெரியுமா? தேகமா இருக்கிறதுனால. எது தேகமா இருக்கோ அதுக்கு ஆத்மா இருக்கணும். அந்த ஆத்மா நான் தான். ஏன் அப்படின்னாக்கா நான் தான் எல்லாமே. என்ன அது போகாயத்தனமா இருக்கு. நான் போகத்தை அனுபவிக்கிறதுக்கு இருப்பிடமா இருக்கிறது இந்த சரீரம். அதனால எல்லா சரீரத்துக்கும் ஆத்மா நான் தான். நிখিலம் விகீதம் நிখিலம், அனைத்து சரீரமும் மயா ஆத்மவத், என்னால் ஆத்மாவை உடையதாக உள்ளன. ஏன்? தேகத்வாத், தேகமா இருக்கிறதுனால. போகாயதனத்வா, போகத்துக்கு இருப்பிடமாக இருப்பதால். இது முதல் அனுமானம். அத மாதிரி விகீதம் நிகிலம், இப்ப பாக்குறமே அனைத்து உடம்பும் மத வித்யா கல்பிதம், என்னுடைய அவித்யா கல்பிதமா தான் இருக்குது. ஏன்னாக்க காரியத்வாத், அது காரியமா இருக்குது. ஜடத்வாத், ஜடமா இருக்குது. கல்பிதத்வா, கல்பிக்கப்பட்டதா இருக்குது. எது எது கல்பிக்கப்பட்டதோ அதெல்லாம் எப்படி இருக்கணும்? எல்லாமே இந்த மாதிரி என்னுடைய அவித்தியினால் கற்பிக்கப்பட்டதா தான் இருக்கும். அதனால அனைத்து உடம்புக்கும் ஒரே ஆத்மாதான். அது மாதிரி சர்வே ஜீவாக மத அபின்னாக, அனைத்து ஜீவராசிகளும் என்னை காட்டிலும் வேறுபட்டவர் அல்ல. ஏன்? சேதனத்வா, சேதனத்வா, எல்லாம் சேதனம்தான். உங்களுக்கு எல்லாம் கீதை தெரியும். வித்யா பிணய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச பண்டிதா சமதர்ஷினா. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி ஸ்வபாகேச. எத்தனை? படிச்ச பிராமணன், பாவனான பிராமணன், அத மாதிரி பசுமாடு, அத மாதிரி யானை, நாயி, ஷபாகன், சண்டாளன், எல்லார்கிட்டையுமே பண்டிதாக சமதர்சினாக ஒரே மாதிரி பாப்பா. அதனால ஏன் அப்படின்னாக்கா எல்லா இடத்துலயும் சைதன்யம் தானே இருக்கு, ஞானீக சுரூபம் தானே. அதனால ஞானம்தான் ஆத்மா. அதனால ஒரே ஆத்மா தான். எல்லா ஆத்மாக்களும் ஒரே ஒரு இதுவாதான் இருந்தது. அதனால அனைத்து எல்லா தேகங்களுக்கும் ஒத்தம்தான் ஆத்மா. தனித்தனியா ஆத்மா எல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சரீரத்துக்கு நான் எப்படி ஆத்மாவா இருக்கேன், அது மாதிரி எல்லா சரீரத்துக்கும் நானே ஆத்மாவா இருந்துட்டு போறேன். எதுக்கு பழைய ஆத்மாக்கள் கல்பிக்கணும்? இப்படி கல்பிச்சாக்கா தோஷம் வருது. ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கான் அப்படின்னு கல்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்ப பெரிய தோஷம், கௌரவம் தோஷம் அது வந்துடும். அதனால எதுக்கு இது பண்ணணும்? அதனால ஒரே ஆத்மா பல சரீரங்களை ஆண்டு. அதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னா அவித்யை தான். இந்த அவித்யை யாராலையும் இது பண்ண முடியாது, ஸ்பஷ்டமா சொல்ல முடியாது. இத வந்து பாஷ்யக்காரர் சப்தவித அனுபவத்தின்னு சொல்லி அவ என்னென்ன சொல்றாளோ அது அத்தனையும் கண்டிச்சிருக்க ஜிக்ஞாசாதிகரணத்துல. இதெல்லாம் ஆரம்பணாதிகரணத்திலையும் அவளை கண்டனம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி அனுமானங்கள் எல்லாம் சாதிச்சு ரொம்ப இதுவா சாதிச்சிருக்காரு. இதெல்லாம் இப்போ இதெல்லாம் கொண்டு பார்த்தோன்னா என்ன ஆகுதுன்னாக்க இந்த அனுமானம்னு ஒண்ணு இருக்குது, அது மாதிரி ஸ்ருதி இருக்கு, ஸ்மிருதி இருக்கு. இவைகளை கொண்டு பார்த்தாக்கா ஸ்ருதியும் சரி அனுமானங்களும் சரி இவைகள்லாம் ஏக ஜீவவாதத்தை சொல்றது. பல சரீரங்கள் ஒரே ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவும் பரமாத்மா. அந்த பரமாத்மாவுக்கு அஜ்ஞானம் வந்துருச்சு, அந்த அஜ்ஞான கல்பிதம் தான் இத்தனை ஜீவன்களா தெரியுறா. உண்மையிலேயே பல இது கிடையாது அப்படின்னு இருக்குது. அதனால இதுதான் சரி அப்படின்னுட்டு அவளுடைய ஆக்ஷேபமாக இருக்கு. அதற்கு சமாதானம் இது தவறான வாதம் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். ஏன்னா நீ அவித்யன்னு ஒண்ணு சொல்றியோ,
அதை எப்படி ஒன்னால கற்பிக்க முடியும்? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அது பின்னாடி புத்தி சரத்துல வரப்போறது. இங்கேயும் சுருக்கமா புரிஞ்சுக்கணும். அவித்யை அஜ்ஞானம் அப்படின்றது என்னதுன்னா, ஒண்ணுத்த இன்னொன்றாக பார்ப்பது. அந்நிய அந்நியதாபானம் அப்படின்றார். ஒன்றை மற்றொன்றாக பார்த்தல் தான் இத மாதிரி சொல்றது அஜ்ஞானம்ன்றது. ஒரு கயிறு இருக்கு, கயிறை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு உனக்கு ஞானம் வருது. இது அஜ்ஞான கல்பிதம், பிராந்தி கல்பிதம்னு எல்லாரும் ஒத்துக்கணும். எல்லாருக்குமே அது உண்டு, நமக்கும் உண்டு. அந்நிய அந்நியதாபானம், ஒன்று மற்றொன்றாக தோன்றுகிறது. இது எல்லாரும் ஒத்துண்டாகணும். எம்பெருமானா அந்த ஸ்ரீபாஷ்யத்திலேயே சாதிக்கும் பொழுது அந்நியதா எல்லா சித்தாந்தத்திலையும் கியாத்தியந்தரவாதினாமப்பி சுதூரமப்பி கத்வா அந்நிய அந்நியதாபானம் அவசியாசிரயணீயம் அப்படின்லாம் சாதிச்சுட்ட ஸ்ரீபாஷ்யத்துல. நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க விசாரம் பண்ணுங்க, என்ன வேணாலும் விசாரம் பண்ணுங்க, எப்படி பண்ணினாலும் ஒண்ணு இன்னொன்னா தெரியறது நீங்க ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னு சாதிச்சுட்ட. இவ ஒன்று இன்னொன்றாக தெரியறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றதுலதான் ஒருத்தருக்கு விரோதம். எல்லாரும் ஒத்துண்டுதான் ஆகணும். இவன் நாமளும் அதுதான் ஒத்துண்டு இருக்கோம். ஒரு கிளிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளின்னு நினைச்சுக்கிறது, கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சுக்கிறது, காணல் நீரை பார்த்துட்டு ஜலம்னு நினைச்சுக்கிறது, இத மாதிரி எத்தனையோ இருக்கு. இதெல்லாம் ஒண்ணு இன்னொன்றாக தெரியுது. இதுதான் அவித்ய அஜ்ஞானம். ஆனால் இவா என்ன சொல்றா? அத்வைதிகள் சொல்லக்கூடிய அவித்யை அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தா அதுலதான் விரோதம் வருது. அவ என்ன சொல்றான்னாக்கா, இது ஒரு வெள்ளின்னு நம்ம தெரியறது இல்லையா, கிளிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளின்னு ஒண்ணு தெரியறது. அந்த வெள்ளின்னு ஒண்ணு தெரிஞ்சதுன்னா அது அபூர்வமான வெள்ளி அப்படின்னு அவ சொல்றான். ஏன் அப்படின்னாக்கா, பொதுவாக சத்து அப்படின்னு இருக்கிற வஸ்து அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பாதம் வராது, பாதிக்கப்படாது. ஏன்னாக்கா இதோ கடம் பார்க்கிறேன், கடம் பார்த்துன்னா அந்த கடமாட்டு அப்படியே இருக்கு, அது பாதிக்கப்படாது. அசத்துன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஞானமே வராது. இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, மயில் கொம்பு அது இல்லவே இல்லை, ஆனால் அது ஞானம் வராது, அதனால ஞானம் வராது. ஆனால் இங்க ஒரு கிளிஞ்சலை பார்த்துட்டோ இது வெள்ளி அப்படின்னு ஞானம் வருது. இப்படி ஞானம் வரவே அதுக்கு எம்பெருமானார் அவ சொல்ற அத்வைதிகள் இது ஞானமும் வருகிறது, வாதமும் வருகிறது. அதனால சத்தும் இல்லை, அசத்தும் இல்லை. சத்து அசத்து என்று சொல்ல முடியாதபடி இருக்கக்கூடியதா இருக்கிறதுனால இது அபூர்வ ரஜதம், அனிர்வச்சனீயம். நிர்வச்சனம்னா என்ன அர்த்தம்? ஸ்பஷ்டமா சொல்றதுன்னு அர்த்தம். அனிர்வச்சனம்னாக்க ஸ்பஷ்டமா சொல்ல முடியாதுன்னு, தெளிவா சொல்ல முடியாது, சொல்லவே முடியாதது. அதனால அனிர்வச்சனீயம்னு அதுக்கு பேரு. அப்படிப்பட்ட அனிர்வச்சனீயமான ரஜதம் இது எப்படி லோகத்துல வரும்? அதுல நிறைய வாதம் பண்ணி பார்த்தா. வாசஸ்திரிஸ்டர் ஒரு கட்டத்துல போனார். அவர் சொன்ன துர்கடத்தம் அவித்யாயா பூஷணம் நது தூஷணம் அப்படின்ட்டு போயிட்டார். இந்த அவித்யானது இப்படி வராது அப்படி வராதுன்னு நீங்க கேள்வி கேட்டுருக்கீங்க. நாங்க தான் சொல்லிட்டோமே அனிர்வச்சனீயம்னுட்டு, அத லட்சணமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால துர்கடத்தம் அது வரவே வராதுன்றதுதான் எங்க அவித்யக்கே பூஷணம், கௌரவம். அது தூஷணம், அது தூஷணம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் அவர். ஆனால் இது எம்பெருமானார் என்ன கேட்கிற இதுக்கு எல்லாரும் கண்டனம் பண்றா அவளை. நீ அபூர்வ ரஜதம்னு ஒண்ணு சொல்ற. இந்த அபூர்வ ரஜதம்ன்றது இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பிரசித்தி இருக்குதா? எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இது மாதிரி எதுவும் பார்த்தது இல்லையே. சரி, அப்படியே வச்சுக்கோ. நீ இப்போ ரஜத்தம் அப்படின்னு தெரியுது, கிழிஞ்சல்ல ரஜத்தம்னு ஒண்ணு தெரியுது. உண்மையிலேயே இது பொய்யான ரஜதம் நீ சொல்ற, பொய்யான ரஜதம்னு நீ சொல்ற. பொய்யான ரஜதம் சொன்னாக்கா அப்ப உண்மையான ரஜதத்தை நீ ஒத்துக்கிறியா?
அதுவும் உனக்கு பொய் தானே. கிளிஞ்சல்ல தோன்றுகிற ரஜதம் இருக்க வெள்ளி, அதுவும் உனக்கு பொய். உண்மையிலேயே ரஜதம் ஆத்துல வெள்ளி பாத்திரம் வச்சுட்டு இருக்கோம், அந்த வெள்ளியும் பொய் அப்படின்னு சொல்ற. அதுவும் பொய் இதுவும் பொய். அப்ப ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நீ இத உண்மையா நீ ஒத்துண்டியானாக்கா அதை ஒத்துக்கலாம். அதையும் நீ ஒத்துக்கலையே. ஒத்துக்காததுனால இது முயல் கொம்பு மாதிரி அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, ஒருத்தன் என்ன பண்ணா, கிழிஞ்சில பார்த்தான், இதம் பார்த்துக்கலாம், ஞானம் வந்தது வெள்ளின்னு, உடனே சந்தோஷம் அவனுக்கு, இதை எடுத்துக்கலாம், ஏதாவது உபயோகப்படுத்தலான்னு போய் தொட்டு பார்க்கறான், எடுத்து பார்க்கறான். அடடா இது கிழிஞ்சல் தான், நேதம் ரஜதம் சுக்தி ரேஷா, இது வெள்ளி இல்லை கிழிஞ்சல் தான் அல்லது சிப்பி தான் அப்படின்னு எடுத்து போட்டுடுறோம். இப்ப முதல்ல என்ன வந்தது? ஞானம் வந்தது. அதுக்கப்புறம் பிரவൃத்தி வந்தது. பிரவൃத்தி வந்த உடனே பாதம் வந்துடுச்சு, நேதம் ரஜதம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பலம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இது எந்த வெள்ளி பாத்திரங்கள் அதெல்லாம் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி இருக்கு இது அப்படின்னு அவனுக்கு ஒரு ஞானம் விளக்கிட்டான், நிவர்த்தி. இப்படி ஞானம், பிரவர்த்தி, பாதம், நிவர்த்தி அத மாதிரி வருது எனக்கு. ஆகையினால ஒரு அனிர்வசனீய கியாதின்னு உன்னால சொல்ல முடியாது. சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சொல்றியே, எதுக்கு அத மாதிரி சொல்ற? அத மாதிரி கிடையாது. உன் சித்தாந்தத்துல என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் ஒத்துக்கிறேன் அது உண்மையிலேயே கிழிஞ்சல் தான். ஆனா கிழிஞ்சல்ல ரஜதம் விஞ்ஞானம் வந்தது. அது காரணம் என்ன அப்படின்னாக்க, பஞ்சீகரண பிரக்கிரியா, திருவுட்கரணம் பஞ்சீகரணம் அதை அங்க இருக்குது. அந்த பஞ்சீகரண பிரக்கிரியினால எல்லா பூதங்களும் எல்லாவற்றிலும் இருக்கு, எல்லா வஸ்துலையும் எல்லா வஸ்து இருக்கு. ஆனால் நியூனாதிக பாவம் இருக்கு. நியூனாதிக பாவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜலத்தை பார்க்கிறோம், ஜலம்னு சொல்றோம். ஜலம்னு சொன்னாக்கா அதுல ஜலத்தினுடைய அம்சம் அதிகமா இருக்கு, பிருத்திவியினுடைய அம்சமோ தேஜஸோட அம்சமோ குறைவா இருக்கு. அதனால அது ஜலம்னு விவகரிக்கணும். ஆனால் தேஜஸ் இருக்குது, பிருத்திவியும் இருக்கு அதுல. இப்படிதான் ஒவ்வொரு வஸ்துலையும். அப்ப கிழிஞ்சல் அப்படின்னு பார்க்கறது வெள்ளியினுடைய அம்சம் அதுல இருக்கு, ஆனால் குறைவா இருக்கு, குறைவா இருக்கு. ஆனா சில சமயம் அது பிரச்சனை, அந்த ஆதிக்கம் போயிடுறது. கிழிஞ்சலுடைய அம்சம் கிரகிக்கப்படாமல் வெள்ளியனுடைய அம்சம் கிரகிக்கப்படுகிறது. அதனாலதான் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு நம்ம பழமொழியும் சொல்றோம். ஆக இத மாதிரி பொண்ணு இல்லவே இல்லை. நாங்க என்ன சொல்றது, எல்லாம் யதார்த்தம், சர்வஞானம் யதார்த்தம், யதார்த்தம் சர்வ விஞ்ஞானம் இது வேத விதாம் மதம் அப்படின்னுட்டு நாம சொல்றோம். அதனால எல்லாமே யதார்த்தம் தான். ஆனா எப்படி அப்படின்னா, லோகத்துல அயதார்த்தம் ஆயிடுமே. சில விஷயங்கள்லாம் பொய்யா இருக்கு, சில விஷயங்கள்லாம் மெய்யா இருக்கு அப்படின்னா, அதுக்கு தேசிகன் அதுக்கு அற்புதமா சாதிக்கிற இதுல நியாய பிரசித்தி தத்துவம் தாக்கலாவே சாதிக்க போற. என்ன சொல்றாருன்னா, எது அபாதிதார்த்தமோ அது யதார்த்தம், எது பாதிதார்த்தமோ அது அயதார்த்தம் அப்படின்னு சாதிக்கப்படும். அதனால இது எம்பெருமானாலே சாதிச்சதுதான் எல்லாமே. எங்க பாதக ஞானம் இருக்குதோ அங்க அயதார்த்தம், எங்க பாதக ஞானம் இல்லையோ அங்க யதார்த்தம் அப்படின்னு சொல்றோம். அதனால இப்ப நீ சொல்லக்கூடிய அவித்யை அப்படிங்கிறது நிரூபிக்கவே முடியாது. இன்னொரு விஷயம், நீ என்ன ஒத்துருக்க, நானும் ஒத்துருக்கேன், பிரம்ம ஞானீக ஸ்வரூபம்னு. ஞானீக ஸ்வரூபத்துல போய் அஜ்ஞானம் ஆசிரியக்கிறது நீ சொல்றிய, அது சரியா இருக்குமா? அதுவே வராதே. அப்படி நீ சொன்னையானா என்ன ஆகும் தெரியுமா? எங்க சித்தாந்தத்துல என்ன தெரியுமா, நான் இருக்கேன், என்னுடைய சுரூபம் ஞானஸ்வரூபம், ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த மாதிரி தர்மபூத ஞானமும் தனியா இருக்கு எனக்கு. இந்த தர்மபூத ஞானம் இருக்கே, அதுதான்
கர்மாவனால மறைக்கப்படுகிறது. அதனாலதான் சங்கோஜ விகாசங்கள் நமக்கு இருக்குன்னு நாங்க சொல்லிடுறோம். ஓம் சித்தாந்தத்துல தர்மபூத ஞானம்ன்றதே கிடையாது, ஞாத்திருத்தமே கிடையாது. நீ அங்கீகரிச்சதுன்னா என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னாக்க, ஞானம்தான் பிரம்மமே, ஞானமே பிரம்மம் உனக்கு சித்தாந்தத்துல. ஞானம்தான் ஆத்மா, அது பிரம்மன் தான், வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப ஞானீகரசமா இருக்கக்கூடிய பிரம்மம், அவ சொல்றாது ஞானீகரசமான பிரம்மன் தான் நித்தியம், அது சுயம் பிரகாசம், அதுக்கு எப்பொழுதுமே தோஷமே கிடையாது அப்படின்னா அவ சொல்றா. அப்ப தோஷமே இல்லாத சுயம் பிரகாசமா இருக்கக்கூடிய ஞானீகரசமா இருக்கக்கூடிய பிரம்மம், அதுல அஜ்ஞானம் வந்ததுன்னு எப்படி சொல்லுவேன்? எம்பெருமானா ஆசிரிய அனுபவத்தி, ஸ்வரூப அனுபவத்தி, விரோதான அனுபவத்தி, இப்படி வரிசையா சாட்சின்னு போறேன். 7 அனுபவத்திகள் விஜயாச ஞானத்துல. அத இந்த மாதிரி அப்படி நீ சரி ஒத்துண்டியான்னு வச்சுக்கோ. அப்ப என்ன தெரியும், பிரம்மஸ்வரூபமே நாசமாயிடுச்சுன்னு நீ சொல்லணும். பிரம்மஸ்வரூபமே நாசமாயிடுச்சுன்னு நீ சொல்லணும். அதுதான் கட்சியில உன் சித்தாந்தத்துல முடியும். அதனால இந்த மாதிரி ஒரு சுரூபத்தையே நிரூபிக்க முடியாது. சுரூபமே இல்லாத ஒரு அவித்தியை போய் கற்பிச்சு அந்த அவித்திய பிரம்மத்தை பிடிச்சிட்டு அதனால பிரம்மத்தினுடைய சுரூபமே வளைஞ்சு போயிடுத்து, அதனால ஜீவன்களா பல ஜீவன்களா இருக்குது. ஆக ஒரே பிரம்மம் பல ஜீவன்களாக பல சரீரங்களை எடுத்துட்டு பல சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது, இப்படிலாம் கற்பிச்சுட்டே போனாக்கா உங்க சித்தாந்தத்துலதான் இப்ப கல்பனா கௌரவம் அதிகம் வந்துருச்சு. ஸ்ருதி விரோதம் வருது, ஸ்மிருதி விரோதம் வருது, அது மாதிரி யுக்தி விரோதம் வருது, அனுபான பாதம் வருது, பிரத்யக்ஷ பாதம் வருது. இது அத்தனைக்கு நீ சமாதானம் சொல்ல முடியாது. திருப்பி திருப்பி அவித்யா அவித்யா பிராந்தி பிராந்தி தான் சொல்லிட்டு இருக்கோம். நீ நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். நாங்க ஸ்ருதியை கொண்டு சாதிக்கிறோம். ஸ்ருதிக்கு அனுகுணமான ஸ்மிருதி அதை கொண்டு சொல்றோம். பிரத்யக்ஷமா நேர பார்க்கிறோம், அனுமானங்களை கொண்டு பார்க்கிறோம், தர்க்கங்களை கொண்டு பார்க்கிறோம், எல்லாத்தினாலையும் சொல்றோம். சரி சொல்லு நீ இப்போ அப்படின்னு கேட்டாக்கா வாஸ்தவம். நீ என்ன கேட்டு சொன்ன? ஏகோ தேவா அப்படின்னு சொன்னேன். ஏகோ தேவா சர்வபூதேஷு கூட அப்படின்லாம் சொல்றது பாரு, அது பரமாத்ம விஷயம். அது பரமாத்ம விஷயம், ஜீவனை சொல்லல. அது எம்பெருமான் அனைத்து அனைத்து வஸ்துக்கள்லையும் வியாபிச்சிருக்கான். பிரகதாரண்யத்துல அந்தர்யாமி பிராமணன் வருது. அந்தர்யாமி பிராமணத்துல உத்தாளகர் கேட்கிறார், உத்தாளருக்கு தெரியும் யாக்கியவல்யர் பத்தி சொல்லிட்டு இருக்க. யாக்கியவல்யர் சொல்லும் பொழுது யாக்கியவல்யர் கேட்டுறவே சொல்லிடுவாரு. ஒவ்வொரு பரியாயத்திலையும் பிருத்திவியாம் திஷ்டன்னு இப்படி வரிசையா வரும். ஒவ்வொன்னுத்திலையும் சத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா அப்படின்னு வருது. ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா, இது ஒவ்வொரு பரியாயத்திலையும் வரும். ஏன் இத மாதிரி சொல்லணும்? ஒரு பரியாயத்துல சொன்னா போறாதா அப்படின்னா அப்படி இல்லை. எல்லா வஸ்துக்கள்லையும் எம்பெருமான் இருந்தாலும் அவன் அந்தர்யாமியாத்தான் இருப்பான், அவன் ஆத்மாவாகத்தான் இருப்பான். அமிர்தகான்னா தோஷமற்றவன் அர்த்தம், தோஷமற்றவனாக இருப்பான் அப்படின்னு ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு போயிருக்கு. அதனால இங்க ஏகோ தேவகா அப்படின்னு சொன்னது கூட பரமாத்ம விஷயம், அது ஜீவ விஷயம் இல்லை. அதே மாதிரி இப்போ எல்லா உடம்புலையும் ஒரே ஆத்மா அப்படின்னு சொன்னாக்கா அது தவறு. இந்த நெல் கோயில் இருக்கும், நெல் அப்படியே குச்சி வச்சிருப்பா. அவன் மொத்தம் சொன்னா அந்த நெல் கோயிலை பார்த்துட்டு எல்லாம் ஒரே நெல்லு ஒரே நெல்லு அப்படின்னு சொன்னான். நெல் குவியல் இருக்குது, அதை பார்த்துட்டு ஒரே நெல்லு அப்படின்னா. ஒரே நெல்லுன்னு சொன்னாக்கா இப்ப உண்மையிலேயே அங்க நெல்லு ஒரு நெல்லு தான் இருக்குதா? ஆனா குவியலா இருக்கு. இவ்வளவு நெல்லுன்னு நம்மளே என்ன முடியாது, இவ்வளவு நெல்லு இருக்கு. ஆனால் சொல்றது என்னது? ஒரே நெல்லு அப்படின்னுட்டு அங்க சொல்றோம், பிரயோகம் பண்றோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஜாத்தியேக வச்சனம் அப்படின்னு இதுக்கு பேரு. அந்தர்யாமி பிராமணத்துல ஏன்
எவன் ஒருவன் ஆத்மாவின் உள்ளே இருக்கிறானோ அப்படின்னு இருக்கு. அப்ப ஆத்மாவின் அப்படின்னு ஏகவச்சனம் தான் இருக்கு. ஆத்மனி அப்படின்னுட்டு ஏகவச்சனம் தான் இருக்கு. இப்ப ஏகவச்சனம் தான் இருக்கு. அதனால ஒரு ஆத்மாவில தான் எம்பெருமான் இருக்கான், பல ஆத்மாக்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு என்ன சொல்லணும்னா ஜாத்திய கவச்சனம். ஜாத்திய கவச்சனம்னா சொர்க்காமோ எதிர்த்த யாருக்கு சொர்க்கத்துல ஆசை இருக்கோ அவன் யாகம் பண்ணிட்டோம், யாகம் பண்ணி அடையட்டும் அப்படின்னு இருக்குது. அப்படின்னாக்கா மொத்தத்துக்குதான் சொர்க்கத்துல ஆசை இருக்குமாண்ணா? எல்லாருக்கும் தானே. முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு சொல்றோம். முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு சொன்னாக்கா அது கூட என்ன அர்த்தம்? இதான் அர்த்தம். ஒரு முமுக்ஷு இல்ல, லோகத்துல நாம எல்லாரும் முமுக்ஷுக்கள் தான். எல்லாருக்கும் என்ன வேணும்? இந்த ஜென்மா முடிச்ச ஏத தேகாதானியமாம் தொத்வாதம் பிராபயஸ்வயம் தான் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். சேஷாயுஷபி தேடி தம்பதியா தீக்ஷாம் உதீக்ஷாமகே அப்படின்னு சுவாமி. அதனால அப்படிதான் எல்லாருமே இருப்போம். இங்க இருக்கிற பரியந்தம் புரோடசேஷன் இருக்கும். அதன் பிறகு அங்க போய் சேர்ந்தோம்னா எல்லாருக்கும் மோட்சத்தம் இருக்கும் இல்லையோ? அப்ப ஏகவச்சனம் என்ன சொல்றதுன்னா ஜாத்திய கவச்சனம், ஒரு சமுதாயத்தையே சொல்லக்கூடியது. அதனால ஏகோபின்னு சொன்னாக்கா அதுதான் அர்த்தம். அது மாதிரிதான் இங்கேயும். இப்ப சோகம் சதுத்தம் சச்சசர்வமேதத்து அப்படின்லாம் சொல்லிருக்கோமே, அதுக்கெல்லாம் என்ன அப்படின்னாக்கா ஒன்னும் விரோதம் இல்லை. எல்லாம் ஞானிக்காக்காரம். நீயும் ஞானிக்காகாரமாக இருக்க, நானும் ஞானிக்காகாரமா இருக்கேன், அவரும் ஞானிக்காகாரமா இருக்க, எல்லா ஆத்மாக்களும் ஞானிக்காகாரம் தான். அதனாலதான் வித்யாவணிக சம்பன்னே பிராமணேக விகஸ்தினீஷணி தெய்வ சுபாகீத பண்டிதா சமதர்ஜினா. சமதர்ஜினா சாமியமா பார்ப்பான்னு அர்த்தம். ஒன்னா பார்க்கலாம்னு சொல்லல பெருமாள், ஒரே ஆத்மான்னு சொல்லவே இல்லை. சமதர்ஜினான்னு என்ன அர்த்தம்? எல்லா ஜீவனோட எல்லாம் ஜீவராசிகள் தான். எல்லாத்துக்கும் ஆத்மா ஞானஸ்வரூபமா இருக்கு. ஞானஸ்வரூபமா இருக்கிறதுனால அதை ஒண்டி பாருங்கோ, அதை ஒண்டி பாருங்கோ. அதுக்கோசரம் பெருமாள் சொன்னாரு. ஆகையினால் அந்த இடத்துல ஒரு ஆத்மாதான் அர்த்தம் பண்ணிக்க முடியும். அது முடியாது. அது சரி, அந்த ஞானம் வந்துட்டு உடனே நாயை கூட்டின்னு ஆத்திர வச்சுப்பானா, இல்ல யானையை கூட்டின்னு ஆத்திர வச்சுப்பானா, மாட்டை கூட்டு ஆத்திரையே உள்ள வச்சுப்பானா? எல்லா ஆத்மாதான். ஞானம் வந்துருத்தேன், தத்துவ ஞானம் வந்துருத்தேன் அழிச்சு வந்துருவாளன்னா அது இல்லையே. ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது அது வேறு இது வேறு. அதனால ஸ்ருதிய இந்த மாதிரி சொல்லல. சர்வாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதாகுதா அப்படின்னு எல்லா ஆத்மாக்களுக்கும் உள்ள கோவிந்தனான எம்பெருமானையே உள்ள போந்துருக்கான் அந்தரியாமியா. அதனால எல்லாரும் பரமாத்மா தான். ஏன்னா பரமாத்மா சரீரமா இருக்கிறதுனால, அவனுக்கு விதேயமா இருக்கிறதுனால. ஆக நம்ம எல்லாருக்கும் ஆத்மத்துவம் இருக்கு, சரீரத்துவம் இருக்கு, சேஷத்துவம் இருக்கு, எல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் ஒண்ணுதானே. எதுக்கு விரோதம்? அவன் எனக்கு மித்ரன், இவன் எனக்கு அமித்ரன், சத்ரு அப்படின்னு எதுக்கு கதை வருது? அந்த பேச்சே வர வேண்டாமே, வாத பிரதிவாதே வர வேண்டாமே. உபனிஷத் பாஷ்யக்காரர் சாண்டில்ய வித்தியை நிரூபணம் பண்ணச்ச சாந்தோக்கிய உபனிஷத் பாஷ்யத்துல இதை உதாரிக்கிற. இதுல மித்ர கதாகுதாக ஏன் ஒருத்தன் சத்ருன்றோம், ஒருத்தன் ஸ்நேகிதன் சொல்றோம்? எதுக்கு அதை மாதிரி சொல்லணும்? ஏன்னா எல்லாரும் உத்தர் தானே நமக்கு. என்னன்னா பெருமாள், எல்லாரும் நம்ம பெருமாளுக்கு சேஷமா இருக்கும். சுரட்ட விஞ்ஞான அதிகாரத்துல இந்த அத்தனையும் சாதிச்சிருக்க சுவாமி தேசியம். ஆகையினால இந்த மாதிரி சொல்றதுலாம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த ஹேயங்கள் எல்லாம் நாம விடணும். ஹேய குணம் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. அதுக்கோசரம் இவ்வளவு பிரயாசப்படுற ஸ்ருதியோ ஸ்மிருதியோ அப்படி பிரயாசப்பட்டு சொல்றது. அதனால இல்ல பகவானை பத்தி சொல்றது. ஆகாஷமேகம் மேகம் மேயதா ஏக ஏவகி போதா, அது சொல்றது ஒரே ஒரு ஆகாசம்தான். ஆனால் கடாகாசம், மடாகாசம், கிரகாகாசம் எத்தனையோ நம்ம சொல்றோம். இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இது சந்திரமானுக்கு இந்த மாதிரி கிடையாது. எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான். வியாபிச்சு இருக்கிறவன் நம்ம ஜீவராசிகளுக்கும் அந்தரியாமையா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி
கர்ம சம்பந்தத்தினால்தான் நமக்குள்ள வேற்றுமை இருக்கு. ஒருத்தன் அழகா இருக்கான், ஒருத்தன் கோரமா குருவியா இருக்கான், ஒருத்தன் சகச்சகாயில் இருக்கான், ஒருத்தன் கருப்பா இருக்கான். இப்படி எத்தனையோ ஒருத்தன் பாவம் நன்மத்தனம் பண்ணிட்டு எவ்வளவோ பேதம் இருக்கு. இதெல்லாம் காரணம் என்ன? கர்ம சம்பந்தத்தினால. அந்த கர்ம சம்பந்தம் போயிடுச்சுனாக்க இந்த பேதம் போயிடுறது. இதெல்லாம் அச்சேதன நிஷ்டமான பேதங்கள், அதெல்லாம் போயிடுறது. அவ்வளவுதான். அதுக்கோசரம் தான் இந்த கொட திருஷ்டாந்தம்லாம் சொல்றது. கொட திருஷ்டாந்தம்லாம் சொல்றது அதான். இது பகவானை பத்தி சொல்றதுனால இதெல்லாம் சொல்றது. ஆக ஜீவாத்மா விஷயம் இது கிடையாது. சரி, அதுதான் சொல்றது போட்டோம்னா ஸ்ருதிகள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நித்தியோ நித்தியானாம் சேதனாம் ஏகோ பகுனாம் யோதாரி காமான் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி கோயேன ஜீவான் யசபட்ச பூமியாம் அப்படின்னு இருக்கு. ஜீவான் பகுஜனம், ஒருவன் சிருஷ்டிக்கிறான், சிருஷ்டிக்கப்படுபவர்கள் ஜீவராசிகள் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு வாக்கியங்கள் இருக்கு. இத்தனை வாக்கியங்கள் பிரம்மத்துக்கும் நமக்கும் வேறுபாட்டை சொல்லிருக்கு. அது மாதிரி நமக்குள்ளேயே வேறுபாட்டையும் சொல்றது. இப்படி சொல்லும் பொழுது இதெல்லாம் விபரீதமா கிரகிச்சுண்டு எல்லாமே தவறு, ஆத்மா ஒண்ணுதான் அப்படின்லாம் சொல்றீங்களே, அது தவறா? அது சரியாது நீங்க சொல்றது. அதனால அது கூடாது. அந்த மாதிரி சித்தாந்தம் நமக்கு சரியா ஒட்டி வராது. சரி, அதெல்லாம் இன்னொரு விஷயம். நீ அனுமானம் எல்லாம் காமிச்ச, இந்த அனுமானம் எல்லாம் பாதிக்கப்படுறது. ஸ்ருதி விரோதம், தர்மிகிராக பிரமாண விரோதம். தர்மிகிராக பிரமாணங்கள்லாம் ஸ்ருதி தானே. அவைகள்லாம் என்ன சொல்லிடுச்சோம்னாக்கா பிரம்மம் தனி, ஜீவன் தனி அப்படின்லாம் சொல்றது. அதுக்கு விரோதமாக நீ அனுமானம்லாம் சொன்னா எடுபடாது. இன்னொன்னு பிரத்யக்ஷ விரோதம் இருக்குது. பிரத்யக்ஷ விரோதம் என்ன அப்படின்னா, லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் பரஸ்பரம் பேதம். இது அவித்யா. நீ அவித்தியே நிரூபிக்க முடியாது நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அவித்தியினாலதான் பேதம் வருது. அவித்தியினாலதான் அவர் துக்கம் எனக்கு தெரியல, ஏன் துக்கம் அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்றோம். அப்படின்லாம் நீ சொல்லாத. நீ சரி, உன் சித்தாந்தத்தையே நான் ஒத்துன்னு போறோம், நீங்க சொல்றதையே சரியா இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப வச்சுண்டா அதுல பெரிய விரோதம் வருது. என்ன விரோதம் வருதுன்னாக்கா, நீ சொல்ற மாதிரியே நாங்களும் ஒத்துண்டான்னாக்கா, இவ குடம் இருக்கொள்ளியோ, கடங்கள் குடங்கள் அப்படின்ற மாதிரி எதுக்கு பல குடங்களை நீங்க ஒத்துக்கிறீங்க? இப்போ ஒரு குடம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுங்களேன். ஒரு குடம் தான். அதாவது தேசாந்தராணி ஏதத் கடேன கடவந்தி தேசத்வா ஏதத் தேசவத் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லா தேசங்களும் இங்க ஒரு கடை இருக்குதே, அந்த கடத்தை உடையதுதான் எல்லா தேசங்களும். ஏன்னாக்கா தேசமா இருக்கிறதுனால இந்த தேசம் எப்படி இந்த கடத்தை உடைத்தா இருக்கிறதோ அது மாதிரி பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்து இடங்கள்லயும் ஒரு கடம் தான் இருக்குது அப்படின்னு நாங்க சொல்லிட்டு போயிடுறோம். ஏன்னா அதே சரியா போயிடுமே. நீ தானே சொல்லிருக்க பல கல்பிச்சவன்னாக்கா, அப்போ கௌரவம் வருது. ஒன்னே ஒண்ணுன்னு சொல்லிட்டோம்னாக்கா கௌரவ தோஷம் இல்லை. அப்போ ஒரு கடமே இருக்கிறது, ஒரு கடம் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்குது. அதே போருமே, ஒரு கடம் தான் எல்லா இடத்துலயும் இருக்குது. அப்போ கடைக்கு சொல்லிட்டு போயிடலாமே. அதனால அங்கங்க ஐக்கியம் ஆக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கடம் கிடையாது. எப்படி அனைத்து சரீரங்கள்லயும் ஒரே ஆத்மான்னு சொன்னையும், அந்த மாதிரி அனைத்து தேசங்கள்லயும் ஒரே கடம், ஒரே பட்டம், ஒரே கோ, ஒரே அஜகா, எல்லாம் ஒண்ணு அப்படியே சொல்லிட்டு போயிடலாமே. அப்படி சொல்லிட்டா ரொம்ப சுலபம். கௌரவம் கிடையாது, லாகம் இருக்கு, அத மாதிரி சுலபமா போயிடுறது. அதையே வச்சு விடலாமே. ஆக அந்த அதை நீ ஒத்துக்க மாட்டேன். உனக்கும் சம்மதம் இல்லை, எனக்கும் சம்மதம் இல்லை. நம்ம ஆத்திர இருக்கிற கடை வேறதான், இன்னொரு ஆத்திர இருக்கிற கடை வேறதான். அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தான் வச்சுட்டு இருக்கோம். அதனால அங்க பேதம் இருக்குன்னு நீ ஒத்துக்கிற.
பேதம் இருக்குன்னு நீ ஒத்துக்கிற, பேதம் இருக்குன்னு நீ ஒத்துக்கிச்சு. இந்த ஆத்மாவோட பேதம் ஸ்ருதி சித்தம், பிரத்யக்ஷ சித்தம், அனுமான சித்தம். இது யுக்தி சித்தமா இருக்கிறத போய் நீ ஒத்துக்க மாட்டோன்னு அப்படின்னு சொன்னாக்க எப்படி அது சரி? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லலாமே. இப்ப நீ தான் அனுமானம் சொன்ன. அனுமானம்னா என்ன அர்த்தம்? பட்சம் இருக்கணும், சபக்ஷம் இருக்கணும், ஹேத்து இருக்கணும், சாத்தியம் இருக்கணும். அதாவது பட்சம் அப்படின்னாக்கா மலை பட்சம், அதுல சாத்தியம் என்னது அப்படின்னா வன்னிமத்துவம், நெருப்போட கூடினது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஹேது தூமாத் அப்படின்னு புகை இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லணும். அதுக்கு சபக்ஷம் எதுன்னாக்கா மடப்பள்ளியில தலை பண்ற உள்ள நாம பார்த்துட்டு இருக்கோம். எத்திர தூமகா தத்திர வன்னி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அங்க பாக்குறோம். அத மாதிரி இந்த இதுல சொல்றோம். இப்போ நீ எதுக்கு இத்தனை கல்பிக்கிற? பக்ஷம், சபக்ஷம், சாத்தியம், ஹேது இதெல்லாம் கல்பிக்க வேணாமே. எல்லாம் பேதமே இல்லை, எல்லாம் ஒண்ணுதான் சொல்லிடும். எல்லாம் ஒண்ணும் சொல்லிட்டா சாத்தியமும் ஒண்ணு, பக்ஷமும் ஒண்ணு, சபக்ஷமும் ஒண்ணு, ஹேதுவும் ஒண்ணு, எல்லாம் ஒண்ணும் ஆயிடும். அதனாலதான் இது விரோதமானது உன் பட்சத்துல. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் வாதி, நீ பிரதிவாதி, அப்படிதானே வாதம் பண்றோம். அப்ப நானும் இல்லை நீ இல்லை, பரஸ்பரம் பேதம் இல்லையோ இல்லையோ? பரஸ்பரம் பேதம் இல்லை. அப்போ நீங்க எல்லாம் அத்வைதிகள், வாக்கியார்த்த ஞானம் வந்துருச்சு உங்களுக்கு. நீங்கெல்லாம் குரு கிட்ட குருமுகம் தான் வாசிச்சிருக்கீங்களோ, உங்களுக்கு வாக்கியார்த்த ஞானம் வந்துருச்சோ இல்லையோ? வாக்கியார்த்த ஞானம் வந்துட்டா நீங்க என்ன பண்ணணும்? ஜீவன் முக்தன் ஆயிடணும். இப்ப ஜீவன் முக்தன் ஆயிட்டாக்கா நீங்க எங்க கிட்ட சொல்லணும். சொல்றதுன்னு என்ன அர்த்தம்? நீயும் பிரம்மம், நானும் பிரம்மம், அதனால நமக்குள்ள எதுக்கு விரோதம்? எல்லாம் பிரம்மன் தான். அது மட்டும் இல்ல, நீயும் போய் நானும் போய், பிரம்மன் தான் சத்தியம். அதனால நான் சொல்றதை நீங்க கண்டிக்க கூடாது, நீங்க சொல்றதை நான் கண்டிக்க கூடாது. அப்ப வாதியும் இல்லை, பிரதிவாதியும் இல்லை, எல்லாம் பிரம்மன் தானே. அதனால ஒருத்தர் ஜெயிச்சுட்டார், ஒருத்தர் தோத்துட்டார் அப்படின்னு சொல்றது எடுக்காது. அதனால பரஸ்பரம் பேதம் இல்லையோ இல்லையோ? அப்போ வாதங்கள் எல்லாம் பண்றமே, ஏன் வாதம் பண்ணணும்? வாதம் வேண்டாம், பிரதிவாதம் வேண்டாம், ஜெயிக்கிறது தோல்வி, வெற்றி தோல்வின்றதும் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுடேன். அதனால ஜீவன் ஒண்ணுதான், அந்த ஜீவனும் பிரம்மன் தான், அதுக்கு அஜ்ஞானம் தான் காரணம், அதனால ஏகதேவான் தான் சரி அப்படின்லாம் நீ கற்பிக்கிற பாரு. இப்படி கற்பிச்சேன்னாக்கா இதனால என்ன பிரயோஜனம் சொல்லு? அதனால இத்தனை விரோதங்களை மீறி நீ கற்பிப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா அதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? ஆகையினால நீ சொல்ற வாதமே தவறானது. ஆகவே இந்த ஏக ஜீவவாதம் அப்படின்றத ஒத்துக்க முடியாது, சர்வாத்மனா அங்கீகரிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். இப்போ தேகத்வாத்யைர்விகீதம் நிகிலமபி மயா ஹ்யாத்மவத் கிஞ்ச பும்ஸ்வாத் சர்வே ஜீவா அஹம் ஸ்யுः நயதி பவதி தே கௌரவாத் கௌரவாதி இத்யசாரம் ஸ்ருதி அத்யக்ஷாதிபாதான் பிரசஜதி ச ததா தத்ததைக்யம் கடாதேஹ பக்ஷாதேஹ வாதினோஸ்சேதி ஆலமிஹ வாதினோஸ்சேதி அலமிஹ கலஹைஹ தஜ்ஜிகீஷாதி மூலைஹ அப்படின்ட்டு ஸ்லோகம். விகீதம் நிகிலமபி, விகீதம்னாக்க வாதம் பண்ணப்படுறதுன்னு அர்த்தம். கீதம் ஒரே மாதிரி சொல்றது, விகீதம் அப்படின்னாக்க விப்ரதிபத்தி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம். அந்த விஷயங்கள்லாம், அதாவது அனைத்து சரீரங்களும், இந்த வாதத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய அனைத்து சரீரமும் மயாகி ஆத்மவது, மயைவ ஆத்மவந்தி, சர்வாண்யபி சரீராணி மயைவ ஆத்மவந்தி.
என்னையே ஆத்மாவாக உடைத்ததாய் உள்ளன. தத்ர அங்க ஹேது என்ன? தேகத்வாத்யை, தேகத்வாத் போகாயுதனத்வாத் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். தேகமா இருக்கிறதுனால, அதனால போகாயுதனமா இருக்கிறதுனாலன்னு அர்த்தம். சுவாமி சாதிக்கிறார் மொத்தம் இது விமதம் தேவதத்தாதி சரீரம் மத அபின்னாத்மகம். நாராயணன் உடம்பு, கிருஷ்ணன் உடம்பு, தேவதத்தன் உடம்பு, யகிதத்தன் உடம்பு எல்லாமே என்னை ஆத்மாவாக உடையது, என்னை ஆத்மாவாக உடையது. அதனால என்னை காட்டில வேறு ஆத்மாவே உடையது அல்ல அந்த சரீரங்கள்லாம். ஏன்? சரீரத்வா, சரீரமானபடினால. மற்சரீரவத்து, ஏன் உடம்பு மாதிரி, என் உடம்புக்கு நான் எப்படி ஆத்மாவோ அந்த மாதிரி அனைத்த உடம்புக்கும் நான் தான் ஆத்மா. இந்த மாதிரி ஒரு பிரயோகம். சரி, இப்ப சுகதுக்காதி அனுசந்தானம் இருக்கும் இல்லையோ, நான் இந்த சுகத்துக்கு அனுபவிக்கிறேன், நான் இந்த துக்கத்தை அனுபவிக்கிறேன், நீரோ ஆனந்தமா இருக்கார், அவரோ ஒண்ணுமே இல்லாம இருக்கார், இத்தனை நாள் பேதம் இருக்குது. அதெல்லாம் உடம்புல இருக்கக்கூடிய அந்த கரணம்னு ஒரு அச்சேதனம், அதனுடைய பேதத்தினால வந்தது அது. அதனால இந்த மாதிரி நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. சரி, இதனால என்ன இது அப்படின்னாக்கா, அப்ப அனைத்து ஜீவன்களும் அகம் ஸ்யு, அனைத்து ஜீவன்களும் சர்வே ஜீவா அகம் ஸ்யு, அனைத்து ஜீவராசிகளும் நானே ஆக கடவையனாக, அதாவது எனக்காக வேறுபட்ட ஆகும் கிடையாது. இதான் இதனால சித்திக்கிறது இந்த அனுமானங்கள்னால. ஏன் அப்படின்னா பும்ஸ்வனா ஆம்பளைன்னு அர்த்தம் இல்ல, சேதனனா இருக்கிறதுனால அல்லது ஆத்மாவா இருக்கிறதுனால. ஆத்மாக்கள் அனைத்தும் நானே, என்னை காட்டிலும் வேறுபட்டது எதுவும் இல்லை. ஏன்னா ஆத்மத்வா, ஆத்மாவா இருக்கிறதுனால. யதாகம், நான் எப்படி இருக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றாரு. இத மாதிரி நான் ஒத்துக்காட்டா என்ன வரும் அப்படின்னு, நயதி, நீ ஒண்ணு அங்கீகரிக்கலன்னா கௌரவாதி, ஆத்மாக்கள்லாம் பல ஆத்மாக்கள் அப்படின்னு நீ சொல்ற உங்க சித்தாந்தத்துல. ஆத்மாக்கள் பல அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று கல்பிச்சுட்டே போகணும். இந்த ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு சரீரம், அந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரி இந்திரியம், அதுக்கேத்த மாதிரி சுகங்கள், அதுக்கேத்த மாதிரி அனுபவங்கள், இப்படி நிறைய கல்பிச்சுட்டு போகணும். இதெல்லாம் ரொம்ப தோஷங்கள். இந்த தோஷங்கள்லாம் தவறானது, தவறானதுனாலதான் வருது. அதனால நாங்க சொல்றதுதான் சரி, ஒரே ஆத்மாதான் பல சரீரங்கள் அப்படின்னு சொல்றோம். அதை அங்கீகரிக்கிற சுவாமி. இது அசாரம் விதி. ஏன்னா ஸ்ருத்தியாதி பாதம், ஸ்ருதிவாதம், பிரத்யக்ஷ பாதம், ஆதிசப்தம் இருக்கிறதுனால நீ சொன்ன அனுமானத்துல பாதம்னா இருக்குது. என்னன்னா அதாவது எல்லாம் பிரதிகூல தர்க்கம்லாம் இல்ல, நீ எல்லாம் அனுகூல தர்க்கம் இல்லை, எதுவும் இல்லை நீ சொல்றதுல அது. அதனால இது அசாரம் இருக்குது. ஏன்னாக்கா ஸ்ருதியானது அழகா சொல்லிட்டு போடுத்து. ஏவம் ஏதஸ்மாத் ஆத்மனா சர்வே பிராணாः சர்வே லோகாः சர்வே தேவாः சர்வாணி பூதானி விச்சரந்தி, எப்படின்னா இருக்கு. இதுல இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இது அனைத்துமே என்ன சொல்றதுன்னாக்கா ஜீவ பௌத்தத்தை சொல்றது. பல ஜீவன்கள் நித்தியம் நித்தியானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வாக்கியங்கள்லாம் உங்களுக்கு விரோதத்தை காமிக்கிறது. அதனால உங்க அனுமானமானது பாதிகமா போயிடுறது. முதல்ல ஸ்ருதி விரோதம், நித்தியம் நித்தியானம் சேதன சேதனான்லாம் இருக்குது. என்ன ஜீவான் சத்திய பூமியாம் அப்படின்னு இருக்கு, அதுல விரோதம் வருது. லோகானுபவ விரோதம், பிரத்யக்ஷ விரோதமா இருக்குது. நீங்க வேறுதான், நான் வேறுதான், அவ வேறுதான், இவா வேறுதான், அப்படிதான் லோகத்துல பார்த்துட்டு இருப்போம். அதனால இந்த விரோதம், பிரத்யக்ஷ விரோதம் நம்ம பார்த்துட்டே இருப்போம். சரி, சரீரம் இருக்கட்டும், சரீரம் இருக்கு, ஆனா என்ன காட்டிலும் வேறுபட்ட ஆத்மத்துவம் இருக்கட்டும், ஆத்மா உடையதா இருக்கட்டுமே அப்படின்னு நான் கேட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க பதில் சொல்லணும்,
என்ன சொன்ன மாதிரியும் என காட்டிலும் வேறுபட்ட ஆத்மாவை உடையது இந்த சரீரம் அப்படின்னா சரீரமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும். கேள்விப்பட்டு அவ என்ன அழகான தர்க்கம் காமிக்கிற. ஒருத்த சொன்னா நெருப்பு இருக்கட்டும், அது புகை இருக்கட்டும், தூமாஸ்து வன்னியர் மாஸ்து அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இது தூமகா அஸ்து வன்னியர் மாஸ்து, புகை இருக்கட்டும் நெருப்பு இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் ஆட்சேபிக்கிறான். அப்பொழுது பதில் என்ன சொல்லணும்? எதி வன்னியர் நஸ்யார் தர்கி தூமோபி நஸ்யார் அப்படின்னு சொல்லணும். அதாவது மண்ணின் நெருப்பு இல்லைன்னா தூமம் வராது அப்படின்னு பிரதிகூல தர்க்கம் சொல்லணும், இல்ல அனுகூல தர்க்கம் சொல்லணும். பிரதிகூல தர்க்கம் இது அப்படி சொன்னாக்கா இது மாதிரி நெருப்பு இல்லைன்னா புகையாது அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த இடத்துல நீ என்ன நான் கேட்கிறோம், சரீரத்தும் இருக்கு, ஆனால் ஒரு ஆத்மா வேண்டாம், பின்னாத்மகத்தம் இருக்கட்டும். ஒரு ஆத்மாவை உடையதுன்னு வேண்டாம், பல ஆத்மாக்களை உடையதுன்னு இருக்கட்டும் அப்படின்னு நாங்க கேட்கிறோம். அதுக்கு நீ என்ன பதில் சொல்லணும்? பல ஆத்மாக்கள் அப்படி இருக்கு, ஒரு ஆத்மா கிடையாது அப்படின்னு நீ சொன்னியானாக்கா சரீரம் கிடையாதுன்னு நீ பதில் சொல்லணும். ஆனா அப்படி இல்லையே. ஏன்னா எல்லாருக்கும் சரீரம் இருக்கு, எல்லாருக்கும் பாவோத்வேகங்கள் இருக்கு, எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு, சுகதுக்காத அனுபவம் பிரிச்சு பிரிச்சுதான் பார்த்துட்டு இருக்கோம், அது நேரம் அனுபவிக்கிறோம். அதனால நீ அந்த மாதிரி தர்க்கத்தை சொல்ல முடியாது. சொல்ல முடியாததுனால இது உனக்கு விரோதமான வாதம், அந்த அனுமானத்துக்கு அப்பிரயோஜகத்துவம். அதனால அது சரியாகவே வராது அனுமானம். ஏன்னா நாங்க சொன்ன உதாரணம் எதி தூமாஸ்து வன்னியர் மாஸ்துன்னு, எதி வன்னியர் நாஸ்தி தூமாபி நஸ்யாத், வன்னி இல்லைன்னாக்க தூமம் வராதுன்னு சொன்னோம். அந்த மாதிரி நீ சொல்லணுமே, இங்க உன்னால சொல்ல முடியாது, லோகத்துல அப்படி இருக்கு. சரி, அது மாத்திரம் இல்ல, நீ என்ன சொன்ன, லாகவம் இது பல ஆத்மாக்களை கல்பிக்கிறோம்னா அது கௌரவம் அப்படின்னா நீ சொன்ன, அதுவும் தவறு. அது ஏன்னாக்கா அப்ப அதுக்குதான் பதில் சொல்ற, கடாதேகே தத்ததைக்கியம் பிரபதி. இப்ப கடம் படம் இப்படி லோகத்துல சொல்றோம். அதுல லோகத்துல ஒவ்வொருத்தரும் நான் உடுத்திட்டு இருக்கிற வேஷ்டி வேற, அவர் உடுத்திட்டு இருக்கிற வேஷ்டி வேற, இன்னொருத்தர் உடுத்திட்டு இருக்கிற இது வஸ்திரம் வேற அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கா இல்லையா? எதுக்கு அந்த மாதிரி சொல்லணும்? அதுல கௌரவம் வருது. எல்லாரும் ஒரே வேஷ்டி தான் உடுத்திட்டு இருக்கா, என் வேஷ்டி தான் அவர் வேஷ்டி, அவர் வேஷ்டி தான் இன்னொருத்தர் வேஷ்டி, இன்னொருத்தர் வேஷ்டி தான் என் வேஷ்டி, எல்லாம் ஒரே வெட்டியா எடுத்துட்டு போயிட்டுமே, எல்லாமே ஒரே கடன் தான் சொல்லிட்டு போலாமே. ஆனா லோகத்துல அப்படி இல்லையே. அதனால இதுவும் உங்களுக்கு நீ அதான் சொல்லி ஆகணும் நீ. அதனால கடாதேகே தத்தது ஐக்கியஞ்ச பிரபுதி, கடம் படம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நீ சொல்லணும். கௌரவம் வந்துடும், லாகவத்துக்கோசரம் இதை மாதிரி சொல்றோம் அப்படின்னு நீ சொல்லணும். அது இங்க வராதே. அதனால அது தவறு. எல்லாம் பொய் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாமே பொய் தான், அதனால அது கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ பக்ஷம் அனுமான பிரயோகம் நீ சொன்ன. இப்போ விகீதம் நிக்கலாம் மத மயா ஆத்மவத்து அப்படின்லாம் சொன்னேன். அங்கேயும் அதெல்லாம் வேண்டாமே, எல்லாம் பொய் தானே. பக்ஷமும் ஒண்ணுதான், சபக்ஷமும் ஒண்ணுதான், சாத்தியமும் ஒண்ணுதான், கேதுவும் ஒண்ணுதான், திருஷ்டாந்தமும் ஒண்ணுதான். அனுமானத்துல பஞ்சாவயவங்கள் அனைத்தும் ஒன்னொன்னு ஆயிடும். ஒன்னொன்னு ஆயிடுச்சுனாக்க அப்ப வாத பிரதிவாதமே வராதே. வாதியும் கிடையாது, பிரதிவாதியும் கிடையாது, அதனால வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. இன்னத்துக்கு இவ்வளவு கிரந்தங்கள், ஒவ்வொரு நம்ம ஒரு கிரந்தம் எழுதினா அவா ஒரு கிரந்தம் எழுதுறா. சுவாமி சௌதர அனுகிரகிச்சார். அதுக்கு அனந்த கிருஷ்ண சாஸ்திரிகள் பெரிய பெரிய வித்யாரண்யர் அப்பேதி கிருஷ்ணர் அவா எல்லாமே எழுதல. நூறணின்னு ஒரு ஊரு, நூறணின்னு அவர் ஊருக்கு பேரு. 100 சதம் அணி பூஷணம், சதபூஷணின்னு அவர் பேரை வச்சுட்டார், ஊர் பேரை. அதை வச்சுட்டு சதபூஷணின்னு எழுதிட்டார் அவர். அதுக்கு உத்தமர் சுவாமி சமாதானம் எழுதினார், நம்ம ஐயாவகத்து சுவாமி சமாதானம் எழுதினார், அண்ணாதுர சுவாமி சமாதானம் எழுதினார். அதுக்கெல்லாம் பரமார்த்த பூஷணம்னு பேர் புஸ்தகம். அவ்வளவு பெரிய புஸ்தகம் அது. உத்தமர் சுவாமி ஒவ்வொன்றுக்கும் சமாதானம் அனுகிரகிச்சது.
அந்த கேள்விகள்லாம் பதிலே வரல, அவர் எழுதவே இல்லை. அனகராஜாரும் பதில் எழுதினான்னு சொல்லுவார். இப்படி இத்தனையோ இது இந்த மாதிரி வாத பிரதிவாதம் எதுக்கு? அவர் அதுக்கு மேல அதுவே உதாரணம் எழுதினார். எல்லாத்துக்கும் பதில் இது பண்ணிட்டா எதுக்கு அப்படின்னா, அலமிக எதுவுமே இல்லைன்னாக்கா சத் ஜிகீஷாதி மூளைகி கலகைகி அளவி. அந்தந்த ஜிகீஷானாக ஜெயிக்க இச்சை, ஜெயிக்கணும், தோக்கடிக்கணும், அதுல பலத்தை நம்ம அனுபவிக்கணும், அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த காலத்துல ஆண்டவன் சாச்சிருக்கார், கிருஷ்ணபட்சம் ஆண்டவனுக்கு தேவநாதன் சாச்சிருக்கார். திருப்புகழ் சுவாமியுடைய திருக்குமாரர் பட்டப்பா சுவாமின்னு சொல்லுவாளாம், மகா பண்டிதர். அந்த சுவாமி என்ன பண்ண, ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துட்டார். ஏழை திருப்புகழ் சுவாமி ஒண்ணுமே சேர்த்து வைக்கல. பெரியாண்டவருடைய சிஷ்யர் ஒண்ணுமே சேர்த்து வைக்கல. அவர் வந்து என்ன பண்ண, இன்னும் ஏழைன்றதுனால மைசூர் சம்ஸ்தானத்துக்கு போலாம், அங்க போனா சபையில வாதம் பண்ணலாம், அதுல ஜெயிச்சாக்கா ராஜா பணம் தருவான், அதான் இது பண்ணிட்டு போடலாம் அப்படின்னு ட்ரெயின்ல ஏறி உட்காந்துடலாம். ஏறி உட்காண்டா எதிர ஒரு சுவாமி உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் யாருன்னா சொச்சந்தம் கஸ்தூரி ரங்காச்சாரிய சுவாமின்னு மகாநையாயிக்கர். அங்க மைசூர் சம்ஸ்தானத்துல அவர்தான் பிரதான பரீட்சாதிகாரி, பெரிய பண்டிதர். இவர் என்ன பண்ணிட்ட உட்கார்ந்துட்ட பார்த்து பரஸ்பரம் கை கூப்பிட்டார். என்ன சிவவைஷ்ணவர் அந்த சுவாமி கேட்டாரா எங்க ஏழ்றது அப்படின்னு திருப்புகழ் சுவாமி திருக்குமாரரை. திருப்புகழ் சுவாமி குமாரன் சாய்ச்சாரா, திருப்புகழ் சுவாமின்னு சொல்லுவார் அவருடைய குமாரன் மைசூர் சம்ஸ்தானத்துல கஸ்தூரங்கன் தற்கானாமி பல்ல பிடிச்சு பார்க்கலான்னு போறேன் அப்படின்னு நல்லது அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் வந்து இறங்கிட்டா மைசூர்ல. அவர் தன்னுடைய திருமாளிக்கு போயிட்டார், இவர் இங்க தங்கத்துக்கு எழுந்து விட்டார். ரெண்டு பேரும் ஆச்சார விஷயம் போயிட்டா. அதுக்கப்புறம் இவர் வந்து இதுக்கு வந்து எங்க சமஸ்தானத்துக்கு சபைக்கு வந்துட்டார். வந்து பார்த்தா அங்க அற்புதமா அவங்க என்னன்னாக்கா அந்த தலைப்பாக்க கட்டிண்டு சால்வை எல்லாம் போட்டு கம்பீரமா அழுதுருக்க சொச்சந்தம் சுவாமி. இவர் எழுந்துருவினார். பார்த்த என்ன யார் நீர் என்ன செய்யணும் அப்படின்னு ராஜா கேட்டான். இது மாதிரி அந்த சமயத்துல சுவாமி வந்து அந்த காரியத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்ட்டு உடனே அவர் சொன்னாராம், தேவகி எங்கேயோ பார்த்திருக்கனே அதெல்லாம் பார்க்கலாம் என்ன இருக்கு, அந்த காரியத்தை ஆரம்பிக்கலாமே. இல்ல எங்கேயோ பார்த்திருக்கேன், ஏன்னா அந்த இது தெரியல, ட்ரெயின்ல பார்த்த திருமுகம் வேற, இப்ப இருக்கிற வேஷம் வேற. அப்போ இவர் சுவாமி சாட்சியாராம் சொச்சந்தம் சுவாமி, நேற்று ஏதோ பள்ளப்படிக்கு பாக்குறேன்னு சாட்சிதே, என்கிட்டதான் சாட்சிருந்தது, அடியேன் தான் அந்த சொச்சந்தம் அப்படின்னு தான் திறனார்த்தம் சாட்சியாராம். இவரனும் பயந்து இல்ல, உடனே ஆரம்பிச்சுட்டார். அவர் முன்னாடி நிக்க முடியுமா? இந்த வாதம் முடிஞ்ச உடனே கஸ்தூரி சுவாமி அட்டகாசமா வாதம் பண்ணிட்டார். அப்ப சாட்சியாராம் சுவாமி ராஜா கிட்ட, என்னைய பண்ண பிடிக்க பாக்குற அப்படின்லாம் கேட்கல, என் எதிர யாருமே வரமாட்டா, இவருடைய ஸ்திதி இப்படி இருக்கு, ஆனா தைரியமா நீங்கிட்ட வாதம் பண்றாரு, இவருக்கு என்ன பண்ணா தகாது, என்னமா பண்ணி உனக்கு என்னென்ன மனசு இருக்கோ அதெல்லாம் எடுத்து புரியுது அப்படின்னு சொன்னார் ராஜா கிட்ட. ராஜா அவ்வளவு சம்மானம் பண்ணி அனுப்பிச்சானா. இப்ப இதெல்லாம் வந்து எப்பேற்பட்ட வாத பிரதிவாதங்கள் எல்லாம் பார்த்துதானே இருக்கும். ஆகையினால இந்த வாத பிரதிவாதங்கள்லாம் ஜெயிக்கிறது கடைசியில சாதிக்க போற வாமபாதே பிபர்த்து அப்படின்னு இந்த ரத்தம் தாக்கலாப்த வச்சுன்னு வாதம் பண்ணுங்கோ, வாதம் பண்ணி ஜெயிச்சுடுங்கோ. ஜெயிச்சுட்டோ இடது கால்ல அவ ஒரு இது தருவாளாம், சலங்க மாதிரி ஒண்ணு தருவாளாம். அத உங்க கால்ல தரிச்சுக்கோ உங்க ஜெயிச்ச உடனே அப்படின்னுட்டு கொத்தைமங்கலம் சுவாமி வியாக்கியானம் பண்றாரு. அந்த காலத்துல இத மாதிரி ஒரு வாத பிரதிவாதங்கள் அதுல ஜெயிச்சாக்கா இப்படி வரணும் இப்படி தரணும் அப்படின்லாம் இருந்திருக்கு அப்படின்றார். அது மாதிரிலாம் இருந்திருக்குது. அதனால இந்த வாத பிரதிவாதங்கள்லாம் எதுக்கு, நீங்கதான் என்ன சொல்றீங்களே எல்லாம் ஒரே ஆத்மாதான் அப்படின்ட்டு எல்லாம் பொய், ஆத்மா ஒண்ணுதான், அது பிரம்மம் தான், ஞானம் வந்துருத்தே. ஞானம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யாரும் உத்தர வாதம் பண்ணக்கூடாது. வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது, வாதம் பண்றவாளும் கிடையாது, பிரதிவாதம் பண்றவாளும் கிடையாது, யுக்தியும் கிடையாது, பிரமாணமும் கிடையாது, எதுவுமே இல்லை.
எதுவுமே இல்லாத விஷயத்துல வாதங்கள்லாம் எதுக்கு? அதனால இந்த விரோதமே வேண்டாமே. நீ சொல்ற பிரகாரம் பார்த்தா, நாங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா, ஸ்ருதி சித்தமானது இந்த ஆத்ம பேதம், பரமாத்ம பேதம், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடியது எத்தனையோ பேதங்கள் இருக்குது. இதெல்லாம் பிரத்யக்ஷ சித்தம் வேற, அனுமானத்தினாலையும் சித்திக்கிறது, அனுபவ சித்தமாவும் இருக்கு. அதெல்லாம் மீறி சொல்லக்கூடாது அப்படிங்கறத இங்க சாதிக்கிற. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். தேகத்வாத்யேர் விகீதம் நிகிலமபி மயா ஹ்யாத்மவத்கிம் ச பும்ஸ்வா சர்வே ஜீவா அஹம் ஸ்யோ நயதி பவதி தே கௌரவாதீத்யசாரம் ஸ்ருத்யத்யக்ஷாதிபாதான் பிரசஜதி ததா தத்ததைக்யம் घटादेः பக்ஷாதேः வாதினோஸ்யேதி அலமிஹ கலஹைः தஜ்ஜிகீஷாதிமூலைः கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. திருப்புகழ் சுவாமி திருக்குமாரர் சொன்னதெல்லாம் அந்த மகான்களுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்கணும்ட்டு தான், வேற ஒண்ணும் இல்லை. ஹரி